பிப்ரவரி பிறந்து எனக்கு தேதி 2 போயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டுருக்குது. ஒவ்வொரு மாதம் பிறந்துட்டாலே எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், நிறையா இருக்கும். எல்லாருக்குமே பல விதமான பிரச்சனை இருக்குது. பிரச்சனை மனுஷங்களே இந்த உலகத்தில் கிடையாது. சரி, நம்ம அப்படி இதையும் பார்ப்போம். லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான சோறு போட்டிருக்காங்க. இந்த சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க. பருப்பு சாம்பார்னு சொல்கிறாங்க, இருக்குன்னு தெரியல. சாம்பாரில் வைப்பாங்க, இது வந்து பருப்புலேயே சாம்பார் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பருப்பு சாம்பார் எதுவும் தேவையில்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருக்கீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய்க்கு வந்து செலவு ரொம்ப கம்மி தான். இந்த பருப்பு சாம்பார் பெரிய செலவு கிடையாது, ஒரே செலவு கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா நிறைய காசு மிச்சமாகும், இஎம்ஐ கட்டிக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை தூக்கி மூலையில் போகிறது ரொம்ப நல்லது. கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்போ பார்த்தாலும் பணத்தை கட்ட வச்சுட்டே இருப்போம், வாங்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இஎம்ஐ பொருள் வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ பொருள் வாங்காதோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வாங்கி தான் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் வாங்காமல் இருக்கணும்னு நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா அதை சொன்னேன், பருப்பு சாம்பார், பீர்க்கங்காய் கூட்டு, ரெண்டுக்கும் மேட்சிங் செம்மையாக இருக்குது. ப்ளஸ் ஊறுகாய். இந்த மாதிரி அடிக்க சாப்பிட்டாலே நிறைய காசு மிச்சமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரெடிட் கார்டு சும்மா கொடுக்குறாங்க, நம்ம வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இஎம்ஐயும் வாங்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இஎம்ஐ நம்மளாலையும் கட்ட முடியும். ஏன்னா காசு எல்லாத்துக்கும் மற்றக்கு செலவாகிட்டு எப்படி பண்ணுறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிச்சம் பிடிச்சி இஎம்ஐ கட்டிட்டு கடன் வெளிப்பட்டு நல்லா வாழலாம்.